சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கு தயாராகியே நாம் ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம். முழுமையான மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில்தான் எமக்கு மக்கள் இந்த ஆணையை வழங்கினர். அந்த மாற்றம் சகல துறைகளிலும் ஏற்பட வேண்டும். அவ்வாறான புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் போது ஆதரவு கிடைப்பது போன்று எதிர்ப்புகளும் எழுவது சகஜமானது. மாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் குழுவினர் இருப்பது யதார்த்தமான ஒரு விடயம். அதற்காக எமது வேலை திட்டங்களை எதிர்ப்பவர்களுக்கு அடிபணிந்து அவற்றை செயற்படுத்தாமல் இருக்க முடியாது. நாம் மதிப்பது, கருத்தில் கொள்வது மக்களின் ஆணையை மட்டும். இதுபோன்ற திட்டங்கள் இதுவரையில் இந்த நாட்டில் முன்னெடுக்கப்படவில்லை. இதுவரை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையில் செயற்படவே எமது அதிகாரிகளும் பழகியுள்ளனர். தற்போது எமது அரசாங்கத்தின் இந்த திட்டமானது ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ளும் சமூகத்திற்குள்ளும் மாற்றங்களை ஏற்படுத்தும் திட்டமாகும். அதனால் இதனை செயற்படுத்தும் போது சில வேளை தவறுகளும் நடக்கலாம். அது வேண்டுமென்றே செய்யப்படுவதல்ல. இந்த மாற்றங்களை நாம் மட்டும் ஏற்படுத்த முயற்சித்தால் போதாது. ஒவ்வொருவரும் உணர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். அனைவரின் ஒத்துழைப்புகளையும் பெற்று அவர்களை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு மாற்றுவதற்கு சற்று காலம் எடுக்கும். அதனால்தான் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினை செயற்படுத்தும் அதிகாரிகளை நாம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றோம். தொடர்ந்தும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு தவறான புரிதல்களை தெளிவுபடுத்தி வருகின்றோம். அந்த புரிதல்கள் சிறிது சிறிதாக இந்த நாட்டின் அனைத்து தரப்பினர்களுக்குள்ளும் ஏற்படும். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பில் 2 நாள்கள் நாடாளுமன்ற விவாதம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 21, 22 ஆகிய திகதிகளில் விவாதம் நடைபெறும். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பில் மக்களுக்கு விளக்கமளிக்கும் வகையில் இந்த விவாதம் நடத்தப்படும். ජනාධිපති කාර්ය සාධක බලකායක් ස්ථාපනය කර ඇත. 2. වැඩසටහන සැරසුම් කිරීම, මෙහෙයවීම, ක්‍රියාත්මක කිරීම සහ ප්‍රගති සමාලෝචනය සිදු කිරීමට ජනාධිපති ලේකම් කාර්යාලයේ යටතේ ක්ලීන් ශ්‍රී ලංකා ලේකම් කාර්යාලයක් පිහිටුවීමට කටයුතු කරමින්